ஒரு காட்டில் அழகான பனி பெய்யும் வீடு ஒன்று இருந்துச்சு. அதில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வெளியில் பனி அதிகமா இருக்கிறது. ஆமா, இன்று வழக்கத்தை விட சற்று அதிகமா தான் உள்ளது. அப்பா அம்மா பாருங்க. ஆமா கண்ணா, ரொம்ப அழகா இருக்கு. உள்ள நம்ம சூடா இருக்கலாம் இல்லையா? ஆமா. கண்ணா சாப்பிடவா? டிவி பாக்குற அம்மா, நீங்க உணவு எடுத்து வாருங்கள். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கு கீழே ஒரு வெள்ளை நாயும் 2 குட்டிகளும் இருந்தது. அதோட குட்டிகள் பனியில் குளிர் தாங்க முடியாமல் ரொம்பவே நடுங்குச்சு. அதை பார்த்த அந்த சின்ன பையன் அந்த நாய்களை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். உள்ள வாங்க, நனைஞ்சிருக்கீங்க. இந்தா இங்க உட்காருங்க, சூடா இருக்கும். நல்லா இருக்கா? ஆமா கண்ணா, இப்ப பால் கொடுப்போம். நன்றி அம்மா, அவசரமா இருக்கு. உங்க அப்பா வெளியில் சென்றார், இன்னும் வரவில்லை. எனக்கு பயமாக உள்ளது. பயப்படாதீங்க அம்மா, அப்பா வந்து. அந்த சின்ன பையனுடைய அப்பா பனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். வேலை முடிஞ்சதும் திரும்ப வீட்டுக்கு வந்த அவர் பனிக்கட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. உதவி, நான் மாட்டிக்கிட்டேன். அப்பாடா, நன்றி நாயே. வா, நாம் வீட்டுக்கு போகலாம். பனியில் மாட்டிக்கிட்ட அவரை அந்த வெள்ளை நிற நாய் தான் காப்பாத்துச்சு. இந்த வெள்ளை நிற நாய் தான் என்ன காப்பாத்தியது. அடடா, நல்ல நாய். நாயுடைய குடும்பத்தை குளிர்ல இருந்து காப்பாற்றிய அந்த குடும்பத்துக்கு நாய் திரும்ப ஒரு உதவி செஞ்சுச்சு. அந்த மாதிரி நம்ம யாருக்காவது உதவுனா அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு திரும்ப கிடைக்கும்.